Good morning, students. In the last class, do you hear me? கையில் உன் டெக்ஸ்ட் புக் இருக்கட்டும், கையில் உன் டெக்ஸ்ட் புக் இருக்கட்டும், எடுத்துக்கிட்டியா? அதே போல் ஃபேர் நோட் இருக்கட்டும். ஆமாம், மீனிங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்கு பேனா பென்சில் எல்லாமே கையில் இருக்கணும். இருக்கா? சரிப்பா. போன கிளாஸில் நீ என்ன பார்த்த? அந்த ஒரு மெமோரைட்டர் பார்த்த. என்ன மெமோரைட்டர் பார்த்த? த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். இப்போது அதனுடைய சப்ளிமெண்ட்ரி யூனிட் 5ல் சப்ளிமெண்ட்ரி எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். ஆமாம், பாரு, தலைப்பே சொல்லிடுச்சு. எ டே, ஒரு நாள். எ டே இன் 2889, 2889வது வருஷம். ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர். அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை அந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவருடைய ஒரு நாள் லைஃப்பை பற்றி இதில் நமக்கு சொல்கிறாங்க. பார்க்க ஆரம்பிக்கலாமா? எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். சரியா? ஆமாம், அந்த வருஷமே உனக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஏறத்தாழ ஆமாம், இன்னையிலிருந்து 869 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்ட்டு. த இயர் இஸ் 2889. The year is 2889. The date 25th July, ஜூலை மாதம் 25ஆம் தேதி. And the place is the office block of the managing editor of the Earth Herald. அந்த பத்திரிகைக்கு பேர் எர்த் ஹெரால்டு அப்படின்னு பேர். அந்த பத்திரிகைக்கு பேர் எர்த் ஹெரால்டு அப்படின்னு பேர். த இயர் இஸ் 2889. த டேட், தேதி 25th July. அண்ட் த பிளேஸ் இஸ் த ஆஃபீஸ் பிளாக் ஆஃப் த மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் த எர்த் ஹெரால்டு. வருஷம் 2889, தேதி 25 ஜூலை மாதம். ஆமாம், அந்த பத்திரிகைக்கு பேர் என்ன? எர்த் ஹெரால்டு. அதனுடைய மேனேஜிங் எடிட்டர் ஆசிரியர். சரி, அந்த எர்த் ஹெரால்டுனா என்ன? த வேர்ல்ட்ஸ், உலகத்தினுடைய லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர், அதிகம் விற்கின்ற பத்திரிகை, அதனுடைய பெயர். இன் திஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி ரிட்டன் இன் 1889. இன் திஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி, இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி, எதிர்கால கதை. இன் திஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி, இது எப்போ தெரியுமா எழுதப்பட்டது? ரிட்டன் இன் 1889, 1889 எழுதப்பட்ட கதை. இப்போவே 2200, ஏறத்தாழ இது 1000 வருஷத்துக்கு பின்னால் நடந்த கதையை அவர் எழுதியிருக்கார். த ரைட்டர் டெஸ்கிரைப்ஸ் ஹவு ஹி விஷுவலைசஸ், எப்படி பார்க்கிறார். விஷுவலைசஸ் சரியா போச்சு. இன் திஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி ரிட்டன் இன் 1889, the writer describes how he visualizes the world 1000 years later. 1000 வருஷத்துக்கு பின்னால் உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கற்பனையில் அவர் சொல்கிறார். எ வேர்ல்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகமாக இருக்கும்? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஏகப்பட்டது இருக்கும். வேர் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் நாட் பிரிண்டட், வேர் நியூஸ் பேப்பர்ஸ், அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் இருந்தது, ஆர் நாட் பிரிண்டட், ஆனால் எதுவும் அச்சிடப்படவில்லை. பட் ஸ்போக்கன்,
நியூஸ் பேப்பர்னால் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த கதை எழுதின வருஷம் எத்தனாவது வருஷம் அது மனசில் வச்சுக்கோ, 1889. இப்போது 2020. ஆமாம், அதுலேயே பாரு, இந்த கதையினுடைய ஆரம்பத்தில் சொல்கிற சில விஷயங்கள் இப்போவே நடந்துருச்சு, ரொம்ப சாதாரணமாக நடந்துருச்சு. அப்புறம் இதில் சொல்கிற பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், நடக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தையும் கொடுக்கும். கதைக்குள்ளே போகலாமா? தட் மார்னிங், அன்னைக்கு காலையில், தட் மார்னிங் ஃப்ரான்சிஸ் பெனட் அவோக், எந்திரிச்சார். இன் ரேதர் எ பேட் டெம்பர். தட் மார்னிங், அன்னைக்கு காலையில், தட் மார்னிங் ஃப்ரான்சிஸ் பெனட் அவோக், எந்திரிச்சார். தட் மார்னிங் ஃப்ரான்சிஸ் பெனட் அவோக், எந்திரிச்சார். எப்படி எந்திரிச்சார்? ஏன் ரேதர் எ பேட் டெம்பர், ஒரு பேட் டெம்பர், ஒரு மோசமான மனநிலை. எந்திரிச்சப்ப மனநிலை சரியில்லை. தட் மார்னிங், அன்னைக்கு காலையில், ஃப்ரான்சிஸ் பெனட் அவோக், எந்திரிச்சார். இன் ரேதர் எ பேட் டெம்பர், ஒரு சரியான மனநிலை இல்லை, எந்திரிச்சார். ஏன் தெரியுமா? திஸ் வாஸ் 8 days, 8 நாள் ஆயிடுச்சு. திஸ் வாஸ் 8 days, 8 நாள் ஆயிடுச்சு. என்ன 8 நாள் ஆயிடுச்சு? சின்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் பீன் இன் ஃப்ரான்ஸ், அவர் மனைவி இப்போ கூட இல்லை. திஸ் வாஸ் 8 days சின்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் பீன் இன் ஃப்ரான்ஸ், இவருடைய மனைவி ஃப்ரான்ஸுக்கு போய் 8 நாள் ஆயிடுச்சு. அண்ட் ஹி வாஸ் ஃபீலிங் எ லிட்டில் லோன்லி, மனசில் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்தார். அதனால தான் எழுந்தப்போ அவருக்கு மூடு சரியில்லை. as soon as he awoke, அவர் எழுந்த உடனே ஃப்ரான்சிஸ் பென்னட் switched on, நம்ம அந்த லைட்டை போடு, ஃபேனை போடு அப்படின்னு சொல்கிறோமே, அதான் போட்டார். ஆமாம், ஆன் பண்ணார். as soon as he awoke, ஃப்ரான்சிஸ் பென்னட் switched on his ஃபோனோடெலிஃபோன், தன்னுடைய ஃபோனோடெலிஃபோன் அப்படிங்கிற கருவியை போட்டார். ஃப்ரான்சிஸ் பென்னட் switched on his ஃபோனோடெலிஃபோன். என்னடா? ஃபோன், அப்புறம் அதுலேயே இருக்குது ஃபோனுன்னா சவுண்டு, பேசுறது. டெலிவிஷன், பார்க்கவும் செய்யலாம், பேசிக்கவும் செய்யலாம். இன்றைக்கி இது ரொம்ப சாதாரண விஷயமா போச்சு நம்முடைய செல்ஃபோனில். ஆமாம், நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டே, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே, இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது இங்கே, ஆமாம், வீடியோவாக பார்த்து பேசிக்கிட்டே இருக்கோம். as soon as, இந்த கதை எழுதின வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோ, 1889 வருஷமே. இதனுடைய ஆசிரியர் இதை எழுதுகிறார். இதனுடைய ஆசிரியர் அவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். இந்த கதையினுடைய ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன். ஏறத்தாழ 1889 எழுதியிருக்கார். முதல்ல என்ன கருவியை பற்றி சொல்கிறார்? ஃபோனோடெலிஃபோன், whose wires led to the house he owned in the சாப்ஸைஸ்லீஸ். ஆமாம், அதனுடைய ஒயர் அவருடைய வீடு இருக்குதே, சாப்ஸ் ஐல்சீஸ் அது வரைக்கும் போயிருக்கு. தட் மார்னிங், அன்னைக்கு காலையில், தட் மார்னிங் ஃப்ரான்சிஸ் பென்னட் அவோக் இன் ரேதர் எ பேட் டெம்பர், தூங்கி எழுந்தப்பவே அவருக்கு மூடு சரியில்லை. திஸ் வாஸ், ஏன்னா 8 days, 8 நாள் ஆயிடுச்சு. சின்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் பீன் இன் ஃப்ரான்ஸ், இவருடைய மனைவி இவரை விட்டு ஃப்ரான்ஸுக்கு போய் 8 days ஆயிடுச்சு. அண்ட் ஹி வாஸ் ஃபீலிங் எ லிட்டில் லோன்லி, ஆமாம், ஓரளவுக்கு தனிமையை அவர் உணர்ந்தார். as soon as he awoke, தூங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ரான்சிஸ் பென்னட் switched on his ஃபோனோடெலிஃபோன் அப்படிங்கிற அந்த கருவியை ஆன் பண்ணினார். whose wires, அதனுடைய ஒயர்கள் எல்லாமே led to the
ஹவுஸ், இவருடைய சொந்த வீடு. அந்த வீடு எங்கே இருந்துச்சு? ஹி ஓன்ட் இந்த அவருடைய அவருடைய வீடு சாம்ஸ் அவருடைய ஐல்சீஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்த வீடு வரைக்கும் அந்த ஒயர் போச்சு. சாம்ஸ் ஐல்சீஸ் அப்படிங்கிற வீடு வரைக்கும் போச்சு. சரியா? த டெலஃபோன் completed by the telephone completed by the telephone. அது டெலிஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டெலிஃபோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஃபோட் அந்த திரையில் அப்படியே பார்த்துக்கிறது எதிராளியை, யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள. த டெலஃபோன் completed by the telephone is another of our times conquest. ஆமாம், கான்கொஸ்ட் வெற்றி கொள்ளுதல். ஆமாம், டைம்ஸ் கான்கொஸ்ட் காலத்தை வெற்றி கொண்ட இன்னொரு சாதனம் அப்படின்னு அதை சொல்லலாம். எதை? ஃபோனோ டெலிஃபோட்னா என்ன? அது ஒரு டெலஃபோன். த டெலஃபோன் completed by the telephone is another of our times conquest. ஆமாம், காலத்தை வெற்றி கொண்ட சாதனங்களில் அது ஒன்று. though the transmission of speech by the electric current though the transmission of speech by the electric current was already very old. இது ஒரு பழைய சமாச்சாரம், நமக்கு தெரியும். என்ன? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஸ்பீச், பேச்சை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. பை த எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பேச்சை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பழைய யுதி. இட் வாஸ் ஒன்லி சின்ஸ் எஸ்டர்டே, நேற்றே இருந்து தான் இந்த கதையில். இட் வாஸ் ஒன்லி சின்ஸ் எஸ்டர்டே தட் விஷன் குட் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட். பேச்சை மட்டுமில்லை, விஷன் காட்சிகளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நேற்றே இருந்து தான் சாத்தியமாயிருக்குது. அப்போது இந்த கருவி நேற்றே இருந்து தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. த டெலஃபோன் completed by the telephone is another of our times conquest. ஆமாம், காலத்தினுடைய ஒரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு அது ஒன்று. though the transmission of speech by electric current was already very old. பேச்சை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது, கரண்ட்டை யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறது, கடத்திக்கிட்டு போகிறது, கொண்டு போகிறது அப்படிங்கிறது பழைய டெக்னிக்காக போயிடுச்சு. நேற்றுக்கு தான் இது வந்திருக்கு. எது வந்திருக்கு? இட் வாஸ் ஒன்லி சின்ஸ் எஸ்டர்டே தட் விஷன் குட் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட். காட்சிகளையும் அப்படி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், காட்சிகளையும் அப்படி டிரான்ஸ்மிட் செய்ய முடியும் அப்படிங்கிறத நேற்று தான் சாத்தியமாக இருக்குது. அதுதான் இந்த கருவியோட பேர் ஃபோனோ டெலிஃபோன். எ வேல்யூபிள் டிஸ்கவரி. இது ஒரு வேல்யூபிள் டிஸ்கவரி, ஒரு மதிப்பு மிக்க டிஸ்கவரி, கண்டுபிடிப்பு இது. எ வேல்யூபிள் டிஸ்கவரி அண்ட் ஃப்ரான்சிஸ் பெர்னட் வாஸ் பை நோ மீன்ஸ் த ஒன்லி ஒன் டு பிளஸ் இட்ஸ் இன்வென்டர். கண்டுபிடித்தவனை வாழ்த்திய ஒரே ஒரு ஆள்னு சொல்ல வேணாம், முதல் ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்றுக்கு தான் அந்த கருவி கண்டுபிடிச்சு வந்திருக்கு, இன்றைக்கி அவர் அதை யூஸ் பண்ணுறார். எ வேல்யூபிள் டிஸ்கவரி அண்ட் ஃப்ரான்சிஸ் பெர்னட் வாஸ் பை நோ மீன்ஸ் த ஒன்லி ஒன் டு பிளஸ் இட்ஸ் இன்வென்டர் when in spite of enormous distance between them. ரெண்டு பேருக்கு இடையில எவ்வளவு தூரம். இவர் அமெரிக்காவில் இருக்கார், அந்த அம்மா எங்கே இருக்காங்க? பிரான்ஸில் இருக்காங்க. அந்த தூரம் எல்லாம் கடந்து போய் he saw his wife appear in the telephotic mirror. அந்த டெலிஃபோட்டிக் மிரர், அந்த ஸ்க்ரீனில் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற மனைவியினுடைய முகம் தெரியுது. ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ். ஆகா, அந்த அம்மா சொல்கிற குரலும் கேட்குது. ஃப்ரான்சிஸ், மை டியர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்கிற குரலும் கேட்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் அந்த ஃபோனோ டெலிஃபோன் அந்த கருவியை பற்றி சொல்கிறார். அந்த கருவியால் குரலையும் ரொம்ப தூரத்துக்கு, இவர் அமெரிக்காவில் இருக்கார், அந்த அம்மா ஃப்ரான்ஸில் இருக்காங்க, குரலையும் கொண்டு போக முடியுது. இங்கேருந்து அங்கேயும், அங்கேருந்து இங்கேயும் காட்சியையும் கொண்டு போக முடியுது.
எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு, அதுவும் நேற்றுக்கு தான் வந்திருக்குது. இன்றைக்கி அவர் போடுறார். அந்த மிரர், அந்த திரையில், கண்ணாடின்னு சொல்ல வேணாம், அந்த திரையில் மனைவியோட முகம் தெரியுது. ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற அந்த குரலும் கேட்குது. அந்த குரலும் கேட்குது. ஹிஸ் நேம், அவருடைய பேரு. ஹிஸ் நேம் ஸ்போக்கன் பை தட் ஸ்வீட் வாய்ஸ். ஆகா, என்ன இனிமையான குரல்! கேட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, 8 நாள் ஆயிடுச்சு. ஹிஸ் நேம் ஸ்போக்கன் பை த ஸ்வீட் வாய்ஸ் கேவ் எ ஹாப்பியர் டர்ன் டு ஃப்ரான்சிஸ் பெர்னட்ஸ் மூட். அந்த குரலை கேட்டதும், எந்த குரல்? ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற அந்த குரல் அப்படியே இவருடைய மூட மாத்திருச்சு, மனைவியோட குரல். His name, spoken by that sweet voice, gave a happier turn to Francis Bennett's mood. அப்படி இவருடைய மூட சந்தோஷமாக மாற்றி விட்டுச்சு. He quickly jumped out of bed. படுக்கையிலிருந்து துள்ளி குதிச்சு எந்திரிச்சார். He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. தன்னுடைய மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம், தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறார். தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம், அது என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னா மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம், முழுக்க எந்திரமயமாக்கப்பட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறார். 2 minutes லேட்டர், 2 நிமிஷம் கழிச்சு, விதவுட் நீடிங் த ஹெல்ப் ஆஃப் எ வேலட், விதவுட் நீடிங் த ஹெல்ப் ஆஃப் எ வேலட், ஒரு வேலட்டோட எந்த உதவியும் இல்லாமல், இந்த இடத்துல வேலட் அப்படின்னா உதவியாளர் அப்படின்னு சொல்லலாம், எந்த உதவியாளரினுடைய துணையும் இல்லாமல், விதவுட் த நீடிங் த ஹெல்ப் ஆஃப் எ வேலட், த மெஷின் டெபாசிட்டட் ஹிம். ஆமாம், வாஷ்டு, ஷேவ்டு, ஷூவ்டு, ட்ரெஸ்டு and buttoned from top to toe on the threshold of his office. மலமலன்னு அங்கே இருக்கிற மிஷினே அவரை உட்கார வச்சு வாஷ் பண்ணி, ஷேவ் பண்ணி, ஷூவை போட்டு விட்டு, ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டு, அண்டு பட்டனையும் ஃப்ரம் டாப் டு டோ, மேலே இருந்து கீழே வரைக்கும் பட்டனை போட்டு விட்டு, ஆன் த த்ரெஷோல்ட் ஆஃப் த ஆஃபீஸ், ஆஃபீஸோட வாசலில். த்ரெஷோல்டு அப்படின்னா எதையும் தொடங்குறதுக்கு அந்த தொடக்க நிலைன்னு சொல்லுவோமே, அதான் த்ரெஷோல்டு. ஆஃபீஸோட வாசலில் கொண்டு வந்து நிறுத்திப்பிடிச்சு. த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின், அன்னைக்கு வேலை ஆரம்பிச்சிடுது. த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின். அப்போ இதில் என்ன அவர் சொல்லியிருக்கார் பார், இந்த பேராகிராஃபில் அவர் என்ன சொல்லியிருக்கார்? ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்கன்னு. இந்த பேராகிராஃபில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அதை அப்படியே கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். அந்த பேஜ் கொஞ்சம் மாறி போச்சு, அதை அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டே ஆன், அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. அந்த பகுதியை நாம் எடுத்துக்கலாம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இரு. இந்த பேராகிராஃபில் அவர் காலையில் தூங்கி எந்திரிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு? மூட் அவுட் ஆகி, ஏன்னா அவருடைய மனைவி 8 நாளாக வீட்டில் இல்லை, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அதனால் இவர் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறார். தூங்கி எந்திரிச்சதும் அந்த கருவிக்கு என்ன பேர்? ஃபோனோ டெலிஃபோன். அதை போடுறார். ஃபோனோ டெலிஃபோன் கேட்குறதுக்கு மட்டுமில்ல, பார்க்குறதுக்கும் கூட. ஆமாம், அந்த கருவிக்கு உயிர் வருது. மனைவியோட முகம், குரல் ரெண்டும் கேட்குது. ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ். ஆமாம், அந்த பேர், அதை கேட்ட உடனே, தன்னுடைய பேரை மனைவி உச்சரிக்கிறத கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷம் வருது. அவர் தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறார். அது ஒரு முழுக்க மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்,
எந்திரமயமாக்கப்பட்ட ரூம், எந்த வேலட்டோட உதவியும் இல்லாமல், எந்த உதவியாளருடைய உதவியும் இல்லாமல் அதே இவரை உட்கார வச்சு வாஷ் பண்ணி, ஷேவ் பண்ணி, ஷூவை மாட்டி விட்டு, ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு, பட்டன்டு ஃப்ரம் டாப் டு டோ, மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டனை போட்டு ஆஃபீஸுக்கு முன்னால் த்ரெஷோல்டு ஆஃப் த ஆஃபீஸ் கொண்டு வந்து நிறுத்தி பிடிச்சி, த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின், அன்றைய வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? அடுத்ததுக்கு போகலாம். ஃப்ரான்சிஸ் பென்னட் வென்ட் ஆன் இன்டு த ரிப்போர்ட்டர்ஸ் ரூம். ஆஃபீஸுக்குள்ளே முதல்ல அவர் போன இடம் எது தெரியுமா? ஃப்ரான்சிஸ் பென்னட் வென்ட் ஆன் இன்டு த ரிப்போர்ட்டர்ஸ் ரூம். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களே, அந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போனார். ஹிஸ் 1500 ரிப்போர்ட்டர்ஸ். எத்தனை பேர்? 1500, 1500 ரிப்போர்ட்டர்ஸ். பிளேஸ்டு பிஃபோர் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். பிளேஸ்டு பிஃபோர் 1500 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் 1500 டெலிஃபோன் இருக்குது. எழுதின வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோ, 1889 வருஷம் எழுதியிருக்காங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு படி. ஹிஸ் 1500 ரிப்போர்ட்டர்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் ஆன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். அவங்களுக்கு முன்னால் அத்தனை டெலிஃபோன் இருக்குது, 1500 டெலிஃபோன் இருக்குது. வேர் பாசிங் ஆன் டு சப்ஸ்கிரைபர்ஸ். கடத்திக்கிட்டே இருக்குது அந்த டெலிஃபோன்ஸ். யாருக்கு கடத்திக்கிட்டு இருக்குது? டு த சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த பத்திரிகையை வாங்குறாங்களே, சந்தாதாரர்கள், அவங்களுக்கு கடத்திக்கிட்டே இருக்குது. என்னத்தை? நியூஸை. பாசிங் ஆன் டு சப்ஸ்கிரைபர்ஸ் த நியூஸ் which had come in during the night from the 4 quarters of the earth. பூமியை 4 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. 4 quarters, 4 கால் பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க எர்த்தை. அந்த 4 கால் பகுதிகள்லையும் டியூரிங் த நைட், இரவுலேருந்து வர்ற செய்திகளை அந்த 1500 டெலிஃபோன் வழியாக சப்ஸ்கிரைபர்ஸ், சந்தாதாரர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொல்லியாச்சே, இந்த பத்திரிகை செய்தித்தாள் பிரிண்ட் அடிக்கிறது இல்லை, காதலை கேட்கறதுன்ட்டு. அப்போ ஃபோனோ டெலிஃபோட்டிக் இன்னைக்கு வந்துருச்சு. அதே போல் இன்னைக்கு செய்தி பத்திரிகையும் இருக்குது. அதே செய்தி என்ன பண்ணுறோம்? காட்சியோட டெலிவிஷனில் இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ஃப்ரான்சிஸ் பென்னட் வென்ட் ஆன் இன்டு த ரிப்போர்ட்டர்ஸ் ரூமுக்கு போகிறாரு. ஹிஸ் 1500 ரிப்போர்ட்டர்ஸும் அவங்களுக்கு முன்னால் பிளேஸ்டு பிஃபோர் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். அந்த 1500 ரிப்போர்ட்டர்ஸும் வேர் பாசிங் ஆன், செய்தியை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டு சப்ஸ்கிரைபர்ஸ், அவருடைய சந்தாதாரர்களுக்கு. எதை? த நியூஸ், செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விச் ஹேட் கம் இன் டியூரிங் த நைட், ராத்திரியே இருந்து வந்த செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரம் த 4 quarters ஆஃப் த எர்த். ஆமாம், பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் வந்துக்கிட்டு இருக்கிற செய்திகளை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன் அடிஷன் டு ஹிஸ் டெலிஃபோன், ஒரு டெலிஃபோன் மட்டும் இல்லாமல், ஈச் ரிப்போர்ட்டர் ஹேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் ஏ சீரீஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு முன்னால் ஒரு சீரீஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர்ஸும் இருந்துச்சு. கம்யூட்டேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு இணைப்பை திசை மாற்றி இன்னொரு இணைப்புக்கு தர்றது. இவர் 1வது ஆள் இன்னொரு 8வது ரிப்போர்ட்டர்கிட்ட இங்கேருந்து அங்கே செய்தியை பரிமாறிக்கலாம். 8வது ரிப்போர்ட்டர் 3வது ரிப்போர்ட்டருக்கு பரிமாறிக்கலாம். 3வது ரிப்போர்ட்டர் 18வது ரிப்போர்ட்டருக்கு பரிமாறிக்கலாம். அதான் கம்யூட்டேட்டர்ஸ், மாற்றிக்கிறது. which allow him to get into communication with this or that telephotic line. இந்த டெலிஃபோட்டிக் லைனில் இருந்து அந்த டெலிஃபோட்டிக் லைனுக்கு மாறிக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறார்? ஃப்ரான்சிஸ் பென்னட் தன்னுடைய ரிப்போர்ட்டர் ரூமுக்கு போகிறார். அங்கே இவருடைய 1500 ரிப்போர்ட்டர்ஸும் முன்னால் 1500 டெலிஃபோனுக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு செய்திகளை தங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ? டியூரிங் த ராத்திரியை இருந்து உலகத்தை 4 பகுதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. 4 பகுதியிலிருந்து வர்ற செய்திகளை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த 1500 பேருக்கு முன்னால் 1500 ஃபோன் மட்டும் இல்லை, கம்யூட்டேட்டரும் இருந்துச்சு. கம்யூட்டேட்டர் அப்படின்னா ஒரு இணைப்புலேருந்து இன்னொரு இணைப்புக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே மாற்றிக்கலாம்.
thus இவ்வாறு the subscribers have not only the story but the site of these events. அப்போ அந்த ஸ்டோரி, இந்த இடத்துல ஸ்டோரினா செய்தின்னு அர்த்தம், செய்தியை சொல்கிறது மட்டுமல்ல, த சைட் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸை ஏறத்தாழ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம். த சைட் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ். ஃப்ரான்சிஸ் பென்னட் கொஸ்டின்டு ஒன் ஆஃப் த 10 astronomical reporters. அங்கே அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருந்தது. அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ், ஆமாம், நாம் இந்த வானுலகம் அந்த 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 விண்வெளின்னு சொல்கிறோமே, அந்த அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ். ஃப்ரான்சிஸ் பென்னட் questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world. இந்த ஸ்டெல்லர் வேர்ல்டு, நட்சத்திர உலகம் அப்படின்னு சொல்கிறோமே, அதான் ஸ்டெல்லர் வேர்ல்டு. இந்த நட்சத்திர உலகத்தில் ஏதாவது புது செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறார். யார்கிட்ட? அந்த அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, அந்த வானவியல் நிருபர்கள்னு சொல்கிறோமே, அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ், அவங்ககிட்ட வானவியல் நிருபர்கள். ஃப்ரான்சிஸ் பென்னட் questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries. புதுசாக ஏதாவது டிஸ்கவரிஸ், கண்டுபிடிப்புகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. வெல் கேஷ் வாட் ஹேவ் யூ காட். ஒரு ஆளை பார்த்து கேட்குறார் ஒருத்தன் பேர். வெல் கேஷ் வாட் ஹேவ் யூ காட். கேஷ், ஆமாம், உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஃபோட்டோ டெலகிராம்ஸ் ஃப்ரம் மெர்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் சார். அங்கேருந்து ஃபோட்டோ நம்ம வெறும் டெலகிராம் தெரியும், அது அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புதான். ஃபோட்டோ டெலகிராம்ஸ் ஃப்ரம் மெர்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் சார் அப்படிங்கிற அந்த கேஷுங்கிறவன் பதில் சொல்கிறான். மறுபடியும் பாரு, ஃப்ரான்சிஸ் பென்னட் கேள்வி கேட்குறார். அந்த வானவியல் நிருபர்கள் இருக்காங்களே, அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களில் ஒரு ஆள், ஒருத்தன் பேர் கேஷ். அவங்ககிட்ட இந்த ஸ்டெல்லார் வேர்ல்டை பற்றி, நட்சத்திர மண்டலத்தை பற்றி, ஏதாவது அந்த நட்சத்திர உலகத்தை பற்றி புது செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்குறார். வெல் கேஷ் வாட் ஹேவ் யூ காட். என்ன வந்திருக்கு இன்னைக்கு, என்ன சமாச்சாரம்? ஃபோட்டோ டெலகிராம்ஸ் ஃப்ரம் மெர்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் சார். இங்கிறதெல்லாம் நமக்கு ஃபோட்டோ டெலகிராம் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஃபோட்டோ டெலகிராம்ஸ் இங்கேருந்தெல்லாம் வந்திருக்குது. இன்ட்ரெஸ்டிங். அண்டு ஜூபிட்டர், வெரி குட். ஜூபிட்டர்லேருந்து என்ன செய்தி வந்திருக்கு? இன்ட்ரெஸ்டிங். அண்டு ஜூபிட்டர் நத்திங் சோ ஃபேர். இது வரைக்கும் இல்லை சார், நத்திங் சோ ஃபேர். வி ஹேவன்ட் பீன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னல்ஸ் த ஜோவியன்ஸ் மேக். நத்திங் சோ, இது வரைக்கும் இல்லை சார். மேலும் we haven't been able to understand, we haven't ஜூபிட்டர்னா நம்ம வியாழன்னு சொல்கிறோமே, அந்த கோல்பா. நத்திங் so far, இது வரைக்கும் இந்த செய்திகள் இல்லை சார். we haven't been able to understand the signals the Jovians make. அங்கேருந்து குறியீடுகள், அங்கேருந்து சிக்னல் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஜோவியன்ஸ்னால் அங்கே அந்த கிரகத்தில் வசிக்கிறாங்களே அந்த மக்கள், அதை ஏதோ குழப்பற மாதிரி தெரியுது. பர்ஹாப்ஸ் அவர்ஸ் ஹேவின்ட் ரீச்டு தெம். இல்லை நம்ம செய்தி எங்கள் ஒழுங்காக போய் சேரலையான்னு தெரியல அப்படின்னு அந்த கேஷ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டர் சொல்கிறார். நத்திங் so far, we haven't been able to understand the signals the Jovians make. இங்கேருந்து செய்தி அங்கே சரியாக போகலையா, போகிற மாதிரி தான் படுது. ஆனால் அங்கேருந்து வர்ற சிக்னல்ஸ் சரியாக கிடைக்கல. அந்த ஜோவியன்ஸ் அதை சரியாக அவங்க செய்யலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். aren't you getting some result from the moon at any rate? ஆமாம், aren't you getting some result from the moon? சந்திரன்லேருந்து இது வரைக்கும் எதுவும் செய்தி வந்திருக்கா? நாட் yet மிஸ்டர் பென்னட். இன்னும் செய்தி எதுவும் இல்லை மிஸ்டர் பென்னட். வெல் this time you can't blame optical science. இந்த முறை, வெல் this time, இந்த முறை you can't blame, நீங்கள் blame பண்ண முடியாது நம்ம ஆப்டிக்கல் சயின்ஸை. ஆப்டிக்கல் சயின்ஸ்
ஏன் இப்போ டெலிவிஷனுக்கு வர்ற ஒயரெல்லாம் ஆப்டிக்கல் ஒயர்னு சொல்லுங்கப்பா, கிரவுண்டுக்குள்ளே பாரு போட்டு வரும். இந்த ஆப்டிக்கல் சயின்ஸை நீங்கள் குறை சொல்ல முடியாது. த மூன் இஸ் 600 டைம்ஸ் நியரர் தேன் மார்ஸ். மார்ஸை காட்டிலும் மூன் அப்படிங்கிறது 600 முறை 600 டைம்ஸ் கிட்டக்க இருக்குது. மார்ஸில் இருந்து நமக்கு சரியாக தகவல் வருதுன்னா மூணில் இருந்து நமக்கு ஏன் வரல? அவ்வளவு தூரத்தில் இருக்கிற மார்ஸில் இருந்து நமக்கு சிக்னல் சரியாக வருது, சவுண்டு சரியாக கிடைக்குது, அந்த காட்சிகள் சரியாக கிடைக்குது, படங்கள் சரியாக கிடைக்குது. ஆனால் அதை விட 600 பங்கு கிட்டக்க இருக்கிற மூணில் இருந்து நமக்கு எதுவும் கிடைக்கலையா? ஏன்? அதுக்கு நீங்கள் இப்போ இந்த ஆப்டிக்கல் சயின்ஸை குற்றம் சொல்ல முடியாது. வெல், திஸ் டைம் யூ காண்ட் blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet our correspondence service is in regular operation with Mars. மார்ஸோட நம்முடைய கரஸ்பாண்டன்ஸ் சர்வீஸ், தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது ரெகுலராக கரெக்டாக இருக்குது. ஆனால் மூணில் முடியலையே. ஏன்? இட் கான் பி டெலஸ்கோப் சரியில்லை, அது இது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நோ, இட் இஸ் த இன்ஹாபிட்டன்ஸ், கார்லே ரெப்ளைட். இல்லை, அங்கே ஜோவியன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எங்கள் ஜூபிட்டரில் இங்கே இருக்கிற இன்ஹாபிட்டன்ஸ், இங்கே இருக்கிற அந்த இன்ஹாபிட்டன்ஸ் வசிக்கும் மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நோ, இட் இஸ் த இன்ஹாபிட்டன்ஸ், கார்லே ரிப்ளைடு. யூ டேர் டெல் மீ தட் த மூன் இஸ் அன்இன்ஹிபிட்டட்? என்ன நீ என்ன சொல்ல வர? மூணில் ஆளுங்க இல்லைன்னு சொல்ல வரியா? யூ டேர் டெல் மீ தட் த மூன் இஸ் அன்இன்ஹிபிட்டட்? ஆன் த ஃபேஸ் இட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். நம்ம பக்கம் நம்ம ஒரு சைடு பார்க்குறோமே, மூணோட ஒரு சைடு. அட் எனி ரேட் மிஸ்டர் பெனட், நம்ம இங்கேருந்து பார்க்குறோமே மூணோட ஒரு சைடு. ஹூ நோஸ் வெதர் ஆன் த அதர் சைடு, நம்ம அந்த இன்னொரு சைடையும் பார்த்தோம்னா தான் நமக்கு இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அங்கே இன்ஹாபிட்டன்ஸ் இருக்காங்களா இல்லையான்ட்டு. நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்ம பார்க்குற இந்த சைடில் இல்லாத மாதிரியில் இருக்குது. வேர் there is a very simple method of finding out. இருக்குது, ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சைடு பார்த்தா பிளைனாக இருக்குது, யாரும் ஆளுங்க இல்லாமல். இன்னொரு சைடை டு டேர்ன் த மூன் ரவுண்ட். இந்த பக்கம் நம்ம மூணை திருப்பி வச்சுட்டா என்ன? டு டேர்ன் த மூன் ரவுண்ட். அண்ட் தட் வெரி டே, அன்னைக்கே பாரு அப்படியே மூணை அப்படியே சொல்லட்டி இன்னொரு சைடு தெரிகிற மாதிரி வைக்கிறாங்களாம். அண்ட் தட் வெரி டே த சயின்டிஸ்ட் ஆஃப் த பென்னட் ஃபேக்டரி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் சம் மெக்கானிக்கல் மீன்ஸ் ஆஃப் டேர்னிங் அவர் சேட்டலைட் ரைட் ரவுண்ட். ஆமாம், அதை அப்படியே நம்முடைய சேட்டலைட் எது, அந்த மூன், அதை அப்படியே திருப்பி வைக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தட் வெரி டே த சயின்டிஸ்ட் ஆஃப் த பென்னட் ஃபேக்டரி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் சம் மெக்கானிக்கல் மீன்ஸ் ஆஃப் டேர்னிங் அவர் சேட்டலைட் ரைட் ரவுண்ட். திருப்பி வைக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ.